மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் நடிகர் சவுந்தரராஜா பேசுறேன். இங்க ராமேஸ்வரத்துல என்னுடைய நண்பர், உதவி இயக்குனர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கியமான உறுப்பினர். இன்னைக்கு அவருடைய இல்ல திருவிழாவுக்கு வந்திருக்கேன். பையனோட அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன், ஞானஸ்தானத்துக்காக. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்ப நிகழ்வுல பங்கேற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் மனவேதனையில இருந்தாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கெட் பேக் ஆகி நேத்து கொடுத்த ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ஆளுமையாவும் அழகாவும் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்ப வேலூர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வேலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, இன்னும் திருச்சி, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு தலைவர் வர்றதுக்காக எல்லா திட்டங்களும் போட்டிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, எந்த கட்சிக்குமே இல்லாத பிரச்சனைகள், கண்டிஷன்ஸ்கள், அதான் சொன்னாங்களே எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி வரணும். அது அடுத்தடுத்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தலைமை கழகத்துல இருந்து. இல்ல, நான் தலைவர் சொன்னா நான் நிப்பேன். சஸ்பென்ஸ் இப்பயே சொன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பா ஒரு தரமான இடத்துல தான் நிப்பாரு. எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு தலைவர். இல்ல, நான் அந்த கூட்டணி பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. தலைமை நிர்வாகிகள் பேசுவாங்க. அதான் வேதனையா இருக்கு. அன்னைக்கே வந்து பழனியாண்டி எம்எல்ஏ அவரும் தாக்கி இருந்தாரு. நேத்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அது பத்திரிகையாளர்களை மட்டும் இல்லைங்க, யாருமே யாரும் தாக்க கூடாதுங்க. மனிதர்கள் யாரும் யாருக்கு அடிமை கிடையாதுங்க. யார் தாக்கி இருந்தாலும் அது தவறுதான். அதனால அது என்ன உண்மைத்தன்மை கண்டுபிடிச்சு அது யாருக்கு தவறு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி.